அவர் ஆணையை மீறி நாம் ஒன்று செய்ய வேண்டும். வாருங்கள், என்னவென்று சொல்கிறேன். பாஞ்சாலங்குறிச்சி மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தங்களை சந்திப்பதற்காக வாயிலில் காத்துக் கொண்டிருக்கிறார். சிங்கத்தை பேட்டிக்கான சிறியலை காத்து கிடைக்கிறதா? கேப்டன், சகல மரியாதைகளை கொடுத்து அவனை உள்ளே அழைத்து மரியாதைகள் அளித்தும் வாசற்படிக்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள். அவன் உள்ளே வந்ததும் தந்திரமாக பேசி அவனை நான் அவமானப்படுத்தப் போகிறேன். Our soldiers and leaders, I am giving the appointment to meet Mr. Veerapandiya Kattabomman. I am King Magar in Tirunelveli and Ettayapuram town. Everyone, Panjalanguruchi peoples must be obeyed in East Ava West Indian Company rules. But idiot, nonsense, country first. Kattabomman only should not be obeyed in our company. Today, I will decide it. Who is the winner of this match? The great Jackson today. Or idiot, Kattabomman. Soldiers, அவன் உள்ளே வந்தவன் ஒரு காவல் பலமாக இருக்காவே. அவன் ஒரு டெரரிஸ்ட் தீவிரவாதி. அவன் உட்கார்வதற்கு நாற்காலி கூட கொடுப்பான். ஓகே ஓகே மேலார். உங்கள் நாற்காலில் அமர்ந்து கொண்டிருந்தது இப்பொழுது எழுந்து நின்று தன்னைத்தானே தேடிக் கொண்டிருக்கிறது. பதட்டம் வேண்டாம். நாற்காலிக்கு எடுத்துக் கொள்பவன் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அல்ல. அமருங்கள். இவன் ஒரு பொய்யன். யாரும் பயப்படாதீர்கள். இல்லை, தமிழ் மண்ணின் பெருமையை தானி என்று உயர்த்த துடிக்கும் புரட்சியாளர், பஞ்சம் என்று வந்தவரை நெஞ்சத்தில் தாங்கியிருக்கும் தரணியாளர், செந்தில் முருகன் சேவடியை அனுகிரமும் பற்றி தரும் பதிவீரபாண்டியர், பாஞ்சாலங்குறிச்சியின் மொழியரசன், எல்லைச்சேவையின் எல்லைச்சாமி, பதிவீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கள் அடிமை. இந்த நாட்டுக்கு என்ற கொடுமை. பிழைக்க வந்தவர்கள் ஆதரவளிப்பதும் மாற பிறந்தவர்கள் அடிமையாக அடைவதும் இந்த மண்ணுக்கு நேர்ந்த சிறுமை. துறையவர்களே, அதை தட்டி கேட்பது இந்த பாஞ்சாலம்மனின் கடமை. கிழக்கிந்திய கம்பெனி இப்போது நசத்தில் ஓடுகிறதா? இல்லையே, தொட்டத்திலும் எங்களுக்கு லாபத்தில் தான் ஓடுகிறது. பிறகு என் வரவேற்படையில் வறுமை சின்னமாக ஒரே ஒரு நாட்காலி மட்டும் வாங்கி போடுவது அவற்றை மேலிடம் வழங்கவில்லையா? அல்லது மனநெருங்கி எடுத்துக் கொடுக்க கிழக்கிந்திய கம்பெனியில் பணம் இல்லையா? அல்லது உங்களை யார் வந்து சந்திக்க போகிறார்கள் என்ற மேலிடத்தின் அலட்சியமா? ஐயோ பாவம். நான் வேண்டுமானால் தங்களுக்கு தர்மமாக தானமாக இல்லை
பிச்சையாக 10 தங்க சிம்மாசனங்களை அனுப்பி வைக்கட்டுமா? என்ன இனமா உனக்கு? கட்டபொம்மா, அடக்கத்துடன் அமைதியுடன் பேச வேண்டியவன் நீ அத்துமீறி பேசுகிறாய். என்ன இருமாப்பு? தற்பொழுது போர்முறையை வைத்து பயமுறுத்துவாய் என எதிர்பார்த்தேன். ஆனால் இல்லாத பாம்பை வைத்து பயமுறுத்துகிறாய். சரி, நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன். எங்கள் எஸ் கம்பெனி ஒப்பந்தத்தின்படி வாரிசு உரிமையும் உங்களிடம் வரி வசூல் செய்யும் உரிமையும் எங்களிடம் வழங்கியிருக்கிறார் ஆர்காட் நவாப். அவருக்கு அந்த உரிமை கொடுத்தது யார்? ஆர்காட் நவாபின் பாட்டலா? பாளையத்துக்காரர்கள் அனைவரும் அடிபணிந்து விட்டனர். அதாவது பாண்டிய மண்டலமும் அதன் அருகில் உங்களுக்கு சொந்தமான சுப்ராபுரம், அரிமுலம் போன்ற ஒரு சில பகுதிகள் எங்கள் ஆணைக்குள் வந்து விட்டன. ஆனால் கும்பலியை மறுப்பவனும் அடிபணிய மறுப்பவனும் திமிராக நடப்பவனும் நீ ஒருவனே. நன்றாக தமிழ் பேசுகிறாய், நன்றி. ஆனால் மரியாதை மட்டும் வரவில்லை. தமிழ் மொழியை வெறுப்பவன், கம்பளத்தார்களை எதிர்ப்பவன், எங்களை ஒன்று சேர விடாமல் பிரிப்பவன், பழிவாங்க துடிப்பவன், மரக்களை போல் வெடிப்பவன், அடக்குமுறையில் எங்களை மிதிப்பவன், நாட்டின் வளர்ச்சியை தடுப்பவன், அதிகாரத்தை பறிப்பவன், சர்வாதிகாரத்தை திணிப்பவன், நல்லவன் போல் நடிக்கும் இவன் என்னை வெற்றிகளால் அழைத்தவன். வார்த்தைக்கு வார்த்தை அவன் அவன் கட்டபொம்மா, நீ உன் விதியோடு விளையாடுகிறாய். கட்டபொம்மா, நீ பெரும் தவறு செய்கிறாய். கட்டபொம்மா, நீ கொஞ்சம் யோசித்துப்பார். பின்னால் நடக்கவிருப்பதை சற்று சிந்தித்துப்பார். நீ மட்டும் எங்களுக்கு வளைந்து கொடுத்து கப்பம் கட்டி அடிபணிந்து நடந்தால் கோவிலை கட்டி, கோபுரம் கட்டி, சத்திரம் கட்டி, சாமி காட்டி தமிழகம் அது ஒருபோதும் கப்பத்தை கட்டார். எதென்றால் எங்கள் பிறங்கிக்கு பதில் சொல்ல நேரிடும். காலனை உதக்கும் காவலனை இறங்கி என்ன செய்யும்? வானம் ஒன்றே பெரிதென்று போடும் இனம் எங்கள் தமிழினம். உழைக்கும் கரங்கள் எமது, வியர்வை ரத்தம் எமது, ஓடும் நதிகள் எமது, பாய் வாய்க்கால் எமது. கப்பத்தை கற்பனா உமக்கு அடக்கி அந்த கூட்டம் அடங்கி போக மாட்டோம். அதை அழைக்கத்தான் போகிறது. எங்கள் ஏசமேன் கம்பெனி எதை என்றால் கட்ட வேண்டியது வரி. வரி என்ற வார்த்தைக்கே இடமல்ல. அந்நியருக்கு ஆட்சியை கொடுத்து அடிபடிய நாங்கள் ஒன்றும் அடிமைகள் அல்ல. யாரிடமோ கடன் கொடுத்து ஒப்பந்தம் செய்தீர்கள், அதற்காக வேறு யாரிடமும் உரிமை கொண்டாடி அடிமையாக்க துடிக்கிறீர்கள். ஆட்காட்டு நவாப் யாரவன்? யாரடா அவன்? என் பெரிய போனா அல்லது ஒன்று விட்ட சித்தப்பனா? அவனையும் நான் ஏற்றுக்கொள்ளாத சமயம் அவனிடம் வாரிசை பெற்ற உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எங்களிடம் வரி கேட்க? அதிகாரம் 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 பெற்றிருக்கின்றோம். தேவையில்லாமல் தலையிழக்க வேண்டாம். ஆங்கிலேயருக்கு அடிபணிந்து அத்தனை பேரும் வாழும் பொழுது அர்த்தமில்லாமல் அலங்காரம் பேசும் நீ அழிக்கப்படுவாய். நீ எவ்வளவு பெரிய போர் வீரனாக இருந்தாலும் சரி, வரலாற்று ஏடுகளை சற்று புரட்டிப்பார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து அத்தனை நாடுகளும் அழிக்கப்பட்டு விட்டன. இந்நிலையில் இந்த சின்ன சிறு தென்னக பகுதியில் எங்கள் எஸ் கம்பெனியை எதிர்த்தால் நாங்கள் சும்மா கட்டபொம்மா, இதுவரை நீ செய்த குற்றங்களை எடுத்துரைக்கிறேன் கேள். எங்கள் நிர்வாக அதிகாரி காலன் துறை அவர்களை அத்துமீறி அசிங்கப்படுத்தியிருக்கிறார். எங்கள் ஏசியன் கம்பெனியை எதிர்த்து அவர் மீது படையெடுத்திருக்கிறார். ஆட்சியாளரும் ஆங்கிலேய அரசை அவமதித்து அதற்கு அடிபணிய மறுக்கும் குற்றவாளி. குற்றவாளி சந்தையை நாடி வந்தவன் சட்டத்தில் இருக்கிறான்.
வாணிகம் செய்ய வந்தவன் வாரிசுரிமை பற்றி பேசுவதான். நாடு விட்டு ஓடி வந்தவனும் வழிகட்டு தெளிவில் நின்றவனும் வரி என்றும் ஒட்டி என்றும் கேட்டிருப்பதான். சிங்கத்தின் முகக்குள்ளே சிறுநரை எட்டி பார்க்கிறது. எல்லை தாண்டி வந்தவன் எங்களையால பார்க்கின்றான். நாங்கள் குற்றவாளிகளா? ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து வெள்ளையனின் வரவை தவிர்த்து என் சங்கத்தமிழ் திருநாட்டிற்கு நான் விடுதலை கேட்டது குற்றம் என்றால், கும்பிடியின் பராக்கிரமம் தடுத்து உங்களிடம் மண்டியிடம் மறுத்து 8 நின்று 7 வகையான ஜாக்சன் துறையை எதிர்த்திருப்பது குற்றம் என்றார். இடைதொங்கும் முனைவால் எடுத்து தயாசம் காக்க வழிமுறை தரித்து போர்க்களத்தில் மாட்டான் சிரத்தை கொண்டது குற்றம் என்றால், என் போன்ற குற்றவாளிகள் நாடெங்கும் புறப்பட்டும் வீடு கொண்ட நகத்தோடு செருக்கள போடட்டும். புதியதோ தமிழகத்தை வரலாறு காணட்டும். என்ன செருக்கு செருக்கு அஞ்சாமை அடங்காவை 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 இதை அனைத்துமே கட்டமைப்பன் முதல்வர் ஒட்டி பிடித்த கூலி பிறப்பு. இதை எதிர்க்க துணிந்தாய் நின்றுவிடும் உன் இதய துடிப்பு. என்னிடத்தில் வந்து என்னையா விரட்டுகிறாயா? கழித்து போன ஒரு நாதி கிடையாது இங்கே. எந்த நாய்களையும் நம்பினால் இல்லை. முடிந்தால் மோதிப்பார். 3 மணி நேரம் நிற்க வைத்தார். போர்க்களத்தில் சம்பூர்த்தியாய் சுழன்றடிக்கும் என் மகன் வெள்ளையத்தை அவன் பார்த்திருக்க வேண்டும். இதை நாற்காலியோடு சேர்த்து உன் 2 கால்களையும் வெட்டி எறிந்திருப்பார். மறுவர்க்குள்ள சிங்கம் சுந்தரளிக்கவில்லை பார்த்திருந்தால் வெங்கையாய் பாய்ந்து உன் விநாயகரை மறுவக்கம் வரணித்திருப்பார். அச்சம் என்பதை அறியாதையை தாண்டி ஊமைத்துறை இங்கே இருந்திருந்தால் பேச்சுவார்த்தை இன்றைக்கு பெரித்தம் செய்த உன் நாவையர்க்கு நஞ்சு கொண்ட உன் நஞ்சத்தை 2ஆக பிறந்திருப்பார். பொறுமையை சீண்டி விட்டாய். உறங்கிய புலியை திண்டு விட்டாய். மோதி போட்ட துணிந்து விட்டாய். நீயும் உன் வாய் பேசினாய். வாய் பேசு.